எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். ஸோ இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய கட்டுரை, மனிதர்களை மன்னியுங்கள், இறைவனால் மன்னிக்கப்படுவீர்கள் என்ற கட்டுரை. நம் மனதில் எந்த ஒரு மனிதர் மீதும் கோபமும் வெறுப்பும் அதிருப்தியும் சமாதானமின்மையும் இருக்க வேண்டாம். அவர்களை மன்னித்து விடுவோம். யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக அவர்களை நாம் மன்னித்து விடுவோம். நம்முடைய மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம உடம்புக்கான உயிரோட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது உயிராற்றல் நம்முடைய மனசை கடந்து தான் உடலுக்கு வருது. உடலுக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மனசு எந்த அளவுக்கு குற்றம் குறைகளோடு கரைகளோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலுக்கான உயிராற்றல் குறையும். ஏன்னா மனசை கடந்து தானே உடலுக்கு வருது. இப்போ மனசுல நல்ல குணங்கள் இருக்கணும். மனசோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல குணங்கள். மனதினுடைய நோய் என்பது கெட்ட குணங்கள். அப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கெட்ட குணம் என்பது மற்ற மனிதர்கள் மீது நம் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு. வெறுப்புனா என்ன அப்படின்னா, அவர்களுடைய நன்மைகளை நாம் விரும்பாத தன்மை. அவர்களுக்கு எந்த நன்மை நடக்கக்கூடாது, அவர்கள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மைதான் வெறுப்பு. அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாட்டு வடிவம்தான் கோபம். இப்போ கோபம் அப்படிங்கிற விஷயத்திலேயே நமக்கு சில தெளிவு இருக்கணும். மனசுல ஒரு அன்போ அக்கறையோ இருந்து ஒருவரை நாம் கடிந்து கொள்ளுதல் என்பது கண்டிப்பாகிவிடும். அது கோபமாக. மனசுல வெறுப்போட ஒருத்தரை நாம கடிந்து கொள்ளும் போது பல்வேறு விதமான விரும்பத்தகாத உணர்ச்சிகளை, வார்த்தைகளை, பார்வைகளை, நடத்தைகளை வெளிப்படுத்தும் போது அதுதான் கோபம் என்றாகிறது. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய திட்டுறாங்க அப்படின்னா அது கோபம் அல்ல, அது கண்டிப்பு. அந்த கண்டிப்பில் கூட ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். வார்த்தைகள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆனா மனசுல வெறுப்பு இருக்கும்போது வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் கோபம் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அதிருப்தியும் சமாதானமின்மையும். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதுல நமக்கு ஒரு திருப்தி இல்லை, அது நமக்கு ஏதோ பிடிக்கல அப்படின்னா அது ஒரு அதிருப்தி. சில நேரங்களில் அந்த அதிருப்தியை நாம சொல்லுவோம், சொல்லாம கூட அப்படியே இருந்துக்கிடுவோம். சொல்லிட்டோம் அப்படின்னா அது அதிருப்தி, சொல்லாமலே அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது சமாதானமின்மை. ஸோ இது ரெண்டையுமே என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மற்ற மனிதர்கள் மீது நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் மேல நம்ம அதிருப்தியா இருக்கோம்னா அவர் மேல நம்ம அன்பு செலுத்த முடியாது தானே. ஒருத்தர் மேல நமக்கு சமாதானம் இல்லைன்னா அவருக்கு நாம நன்மைகளை விரும்ப மாட்டோம் தானே. மற்ற மனிதர்களின் நன்மைகளை நாடுவதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. மற்ற மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க மனசார நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் மனதினுடைய உயிரோட்டத்தின் அடிப்படை. அந்த உயிரோட்டம் இருக்கும்போதுதான் உடலுக்கான உயிராற்றல் நிறைவாக கிடைக்கும். ஆரோக்கியம் என்பது அங்கிருந்துதான் தொடங்கும். டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் என்னைக்குமே சொல்லுவாங்க, மனதின் சுகங்களை கொண்டு உடல் ஆரோக்கியங்களை அடைந்து கொள்ளுங்கள் என்று. வேற எதன் மூலமும் அடைய முடியாது. வேற எதன் மூலமாவும் நீங்க அடைஞ்சீங்கன்னா அது ஆரோக்கியம் கிடையாது. அது தற்காலிகமா ஒரு சின்ன ஒரு நிவாரணமா நீங்க எடுத்துக்கலாம். நிரந்தர நிவாரணம் என்பது மனதின் சுகத்தை கொண்டு. இப்போ மனதின் சுகம் என்பது என்ன என்றால், மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இருப்பதுதான் மனதின் சுகநிலை. இப்ப நம்ம சுகமா இருக்கும்போதுதான் மற்றவங்க சுகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம முழுமையா நினைக்க முடியும். இல்லாட்டி முழுமையா நினைக்க முடியாது. அதுல ஒரு ஏக்கம் கலந்துருக்கும். இப்போ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நமக்கே ஒரு நன்மை தான். ஏன்னா இறைவன் எந்த ஒரு நன்மையான பிரார்த்தனையும் செவியேற்கக்கூடியவன் தானே. அப்ப மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா நீங்க நல்லா இல்லாம இன்னொருத்தரை முழுமையா நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நாம எல்லா மனிதர்களையும் மன்னித்து விடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் மனசுல யார் குறித்தும் நம்முடைய மனதில்
வெறுப்பு இருக்க வேண்டாம். வெறுப்பு இருந்தால் தானே கோபமாக அது வெளிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். வெறுப்பு இல்லைன்னா கோபமே வராது. அதிருப்தியோ சமாதானமோ இருந்தால் அதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த விஷயம் நமக்கு திருப்தியா இல்லை, அவருக்கு திருப்தியா இருக்குது, இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம்ம இதுல திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திட்டோம். இருந்தாலும் அவர் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால நீங்க அதை அப்படியே விட்டுருங்க. அது கூட போராட வேண்டாம். இப்படி விட்டுறது, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், மற்றவர்களுடைய நன்மைகளை நாடுதல், அவர் நமக்கு எந்த துன்பமே இழைத்திருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும், மற்றவர்கள் மேல் நமக்கு அதிருப்தி இருந்தாலும் அதை நம்ம பொருட்படுத்தாம இருக்கிறது தான் மற்றவர்களை மன்னித்து விடுதல் என்று பொருள்படும். அதனால எல்லாரையும் நம்ம மன்னிச்சிருவோம், அதுக்கு பதிலாக எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே இருக்கும். ஏன்னா மனிதர்கள் தேவைகள் உள்ளவர். மனிதர்கள் எல்லாருக்குமே எந்த சூழ்நிலையிலுமே ஒண்ணு தேவைப்படும். இப்ப இவங்களெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக அவர்களை நாம் மன்னித்து. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக நாம் அவர்களை மன்னித்து விடுவோம். ஏன்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம் இறைவன்கிட்ட இருந்தா கிடைக்கும். எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவோம் இறைவன் தான். ஆனா நமக்கு இறைவன்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அடுத்த பேராகிராஃப்ல வாசிக்கலாம். நாம் ஒன்றும் தவறுகளே செய்யாதவர்கள் இல்லையே. நம் வாழ்வின் பல தருணங்களில் நாம் செய்த பல தவறுகளை இறைவன் மன்னித்திருக்கின்றான். நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனைகள் கிடைத்திருக்குமானால் இந்நேரம் நம்முடைய நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். கருணையாளனாம் நம் இறைவன் நம்மை மன்னித்து இன்று நம்மை சுகமாக வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றியாக நம்மை காயப்படுத்திய மனிதர்கள் அனைவரையும் நாம் மன்னித்து விடுவோம். இப்போ நாம எந்த தவறுமே செய்யாதவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நம்முடைய உணர்வு சொல்லக்கூடிய உண்மை. உணர்வு என்னைக்குமே பொய் சொல்லாது. நம்மளும் எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்கிறோம். அந்த தவறுகளுக்கு இறைவன் நம்ம மேல கோவப்பட்டிருந்தான் அப்படின்னா, அதாவது நாம மற்ற மனிதர்கள் மேல கோவப்படுறோமா இல்லையா, உடனடியா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படி இறைவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா இந்நேரம் நாம இங்க உட்காந்து இந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். நாம எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும் தானே. நம்ம வெளிப்புற சூழல்ல மற்ற மனிதர்கள் நம்ம எப்படி பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கே முக்கியம் அல்ல. இறைவன் நம்மை எப்படி பார்க்கின்றான் என்பதுதான் முக்கியம். இப்ப நாம தப்பு பண்ணியிருக்கிறோம், இறைவன் நம்மளை பல தருணங்கள்ல மன்னித்து இருக்கின்றான். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம், நான் தப்பே செய்யலைங்க, இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு தன்மை நடந்துருச்சு அப்படின்னா அப்ப அது நன்மையா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அதனால நாம என்ன மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் இறைவன் நம்மை மன்னித்து இருக்கின்றான், அதை நாம் உணர வேண்டும். அதனால இறைவன் நம்மளை மன்னிச்சிருக்கான் இல்லையா, அதுக்கு நாம இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியா, இறைவன் நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா நம்மளை மன்னிச்சது. சில நேரங்கள்ல நாம உணர்வோம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு தான் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் அல்லது சில பல தருணங்களில் நாம் உணராத ஒரு சூழல் வராமல் இருக்கவே இருக்கு. எதுவுமே வேண்டாம், இறைவனே நீ என்னை மன்னிச்சிட்டா போதும், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை நம்மில் பலர் கடந்திருக்கலாம். இனி நாம் அதை எதிர்கொள்ளலாம். இறைவனுடைய மன்னிப்பு என்பது மாபெரும் அருட்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கருணையாளனாம் நம் இறைவன் நம்மை மன்னித்து இன்று நம்மை சுகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கு. எங்கெங்க நான் சுகமா இருக்கிறேன், வழியோடு இருக்கிறேன், ஆஸ்பத்திரியில போய் படுத்துறல இல்லை, இங்க இருக்கீங்கல்ல, அதுவே ஒரு சுகம்தான். இன்று நாம் நிச்சயமாக சுகமாக இருந்துகிட்டு நமக்குரிய வேதனையை நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. இறைவன் நம்மை மன்னித்து வைத்திருக்கின்றான். இந்த நிலைமையில எப்பயுமே நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலை என்பது இறைவனுடைய மன்னிப்பை கொண்டு தாங்கி கொண்டு இருக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி அந்த மன்னிப்பு இல்லைன்னா இன்னும் கூட எவ்வளவோ கீழே போய், அது எவ்வளவு கீழே நமக்கு தெரியாது. இறைவனுடைய மன்னிப்பு நம்மை தாங்கி கொண்டு, இப்போது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது இறைவனுடைய மன்னிப்பை கொண்டு தாங்கப்பட்டு கொண்டு இருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்போ இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக நம்மை காயப்படுத்திய மனிதர்கள் அனைவரையும் நாம் மனதார மன்னித்து விடும்.
மனதார மன்னித்து விடுவோம். ஒருத்தர்கிட்ட நம்ம சாரி சொல்லிட்டோம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட சாரி கேட்டுட்டாங்க அப்படின்னா, அது உண்மையான மனமாற்றம் கிடையாது, அது வார்த்தை அளவுல தான். அதனால நம்ம இன்னொருத்தரை மன்னிக்கிறோம் அப்படின்னா மனதார மன்னித்து விடுவோம். ஏனென்றால் நாம் யாருக்காக மன்னிக்கின்றோம்? இறைவனுக்காக மன்னிக்கிறோம். இறைவன் உள்ளங்களில் உள்ளதை நன்கறிந்தவன். அதனால மனசார மன்னிச்சிடும். இப்படி மன்னிக்க முடியலையா? இறைவனை என்னால அது எப்படி மன்னிக்க முடியும்னால முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இறைவனை மன்னிப்பதற்குரிய பக்குவத்தை எனக்கு நீ தருவாயாக அப்படின்னு கேட்கும். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பக்குவம். ஒரு மனிதரை மன்னிக்கக்கூடிய பக்குவம் என்பது மாபெரும் இறைஞானம். அதை நீங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவங்கள மன்னிச்சுறது மட்டும் இல்லாம, அவர்களை இறைவன் மன்னித்து நேர் வழியில் செலுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் நாம் அவர்களுக்காக நம் மனதில் கொள்வோம். இது மிக மேன்மையானதொரு மனித குணமா. மனிதனுடைய மனம், மனிதன் இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் மிக உயர்வான தன்மைகளுக்கு உதாரணமாக இருக்க முடியும். மிக தாழ்வான தன்மைகளுக்கும் அவன் உதாரணமாக இருக்க முடியும். அப்போ மனிதன் மற்ற மனிதர்களை மன்னிக்கக்கூடிய குணம் என்பது, அவர்களுடைய தவறுகளை சகித்து கொள்ளக்கூடிய குணம் என்பது, இறைவனுக்காக சகித்து கொள்ளக்கூடிய குணம் என்பது மனிதனுடைய மிக மேன்மையானது ஒரு குணம். அதுவும் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம். இறைவனே, அவங்க தெரியாம தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு வாழ்வியல் ஞானங்களை நீ கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை அவங்களுக்காக நம்ம மனசுல வச்சுக்கக்கூடிய அந்த தன்மை மிக மேன்மையானதொரு மனித குணம். இது போன்ற நல்ல குணங்களை நம்மிலிருந்து வெளிப்படுத்தவே இறைவன் பல்வேறு விதமான கடின சூழல்களையும் நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் நம் வாழ்வில் ஏற்படுத்துகின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவைகளில் நாம் எப்போதும் தவறிவிடாத வண்ணம் நடந்து கொள்வோம். எனவே யார் மீதெல்லாம் நமக்கு கோபமும் வெறுப்பும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் அனைவரையும் நம் மனக்கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை நாம் மனதார மன்னித்து, ஏற்கனவே சொன்னபடி யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக அவர்களை நாம் மன்னித்தோம். இப்போ கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அவங்கள அப்படியே மனசுல நிறுத்தி அவர்கள் மீது அவர்கள் சார்ந்த எந்த ஒரு வெறுப்பும் நம்முடைய மனதில் இருக்குமானால் இந்த க்ஷணம் முதலாக அதை நீக்கிக்கொள்ளும். இறைவனுக்காக அதை நாம் நீக்கிக்கொள்ளும். இது ஒரு வாய்ப்பு. இறைவன் நம்மிடமிருந்து ஒரு நல்ல குணத்தை, ஒரு மேன்மையான குணத்தை வெளிப்படுத்த நாடுகின்றான். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் மற்றவர்களை மன்னிப்பதற்கான வாய்ப்பு. அதுல நிறைய தடைகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் உடைச்சு இறைவனுக்காகன்ற வார்த்தை அதனாலதான் நம்ம இறைவனுக்காக மன்னிச்சிரு. ஏன்னா இறைவன் உங்களை, நீங்கள் எந்த இழப்பை சந்தித்தவராக இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய வலிமை அவனுக்கு இருக்கிறது. அதனால நீங்க இறைவனுக்காக மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணத்தை சொல்லி நீங்க மன்னிக்காம இருப்பீங்க? உங்களுக்கு தேவை என்ன? ஒரு இழப்பீடு தானே. அந்த இழப்பீட்டை தருவதற்கு உறுதி தர யாருக்கு தகுதி இருக்கிறது? இறைவனுக்கு தகுதி. எனவே இறைவனுக்காக நீங்கள் மன்னித்து, அந்த வார்த்தை என்னைக்குமே நம்ம ஞாபகம் வச்சோம். அதனால இப்போ அந்த லிஸ்ட் அப்படியே கண் முன்னாலே கொண்டு வந்து எல்லாரையுமே அவங்க மனசுல இருக்கக்கூடிய, நம்ம மனசுல அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை நீக்கி கொடு. ஏற்கனவே சொன்னபடி யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக அவர்களை நாம் மன்னித்தோம். அதற்குரிய நற்கூலியாக இறைவன் நம்மை அதிகம் அதிகம் மன்னிப்பான். நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பான். இன்னும் நம் அனைவருக்குமான நாளைய வாழ்வை அவன் சுகமானதாக அமைத்து தருவான். இப்போ நமக்கு என்ன அதுக்கு பதிலாக கிடைக்குது? இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்குது. இறைவனுடைய மன்னிப்பு நாம் மற்ற மனிதர்களை மன்னித்ததற்கு கூலியாக கிடைக்கிறது. நிச்சயமாக நாம் மன்னிக்க வேண்டும். இறைவனுடைய மன்னிப்பை தவிர நமக்கு பெரிதாக இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. இறைவனுடைய மன்னிப்பு என்பது அவனுடைய அன்பு கருணையை கொண்டது. அவனுடைய அன்பும் கருணையும் நமக்கு இருந்து விட்டால் வேறு என்ன வேண்டும்? எனவே இறைவனுக்காக நாம் மற்றவர்களை மன்னித்து விடுவோம். நம்மையும் இறைவன் மன்னிப்பான். அது மட்டும் இல்ல, நம்முடைய பெற்றோர்களை இறைவன் மன்னிப்பான், நம்முடைய சந்ததிகளை இறைவன் மன்னிப்பான். நம்ம குழந்தைங்களை அழகா வளர்க்குறோம், அக்கறையோட வளர்க்குறோம். அவங்க அறியாம இருக்கிறாங்க, அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க, நிறைய வாழ்வியல் தவறுகளை அவர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இறைவன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்ப மாட்டோமா? பெற்றோரை நம்ம விரும்புவோமா இல்லையா? அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? மற்றவர்களை மன்னித்து விடலாம்.
நம் அனைவருக்குமான நாளைய வாழ்வை அவன் சுகமானதாக அமைத்து தருவான். மனிதர்களின் கெட்ட குணங்கள் குறித்தும் அவர்களின் தரம் தாழ்ந்த நடத்தைகள் குறித்தும் கோபமும் எரிச்சலும் கொள்வதை நாம் தவிர்த்து கொள்வோம். மனிதர்களாகிய நாம் அனைவரும் தவறுகள் செய்யக்கூடிய இயல்பை கொண்டவர்களாகவே படைக்கப்பட்டோம். சமுதாயம் எனும் கட்டமைப்பில் வாழ வேண்டியவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் தான் நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய இயல்பு, நம்ம இயல்பு என்ன? பெர்ஃபெக்டா இருக்கிற இயல்பை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்ன? நாம் தவறுகள் செய்யக்கூடிய இயல்பை கொண்டவர்கள். நிச்சயமாக நாம் தவறியவர்கள் தான். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த தவறுகளின் பக்கம் திரும்பி விடாத அளவுக்கு நாம் நம்மை விழிப்புணர்வோடு நடத்தி கொள்ள வேண்டும். இருந்தாலும் நாம் தவறி விட வேண்டும். எல்லாருக்கும் அதே தான். எல்லாருமே வாழ்க்கையை முதல் முறையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால நாம எல்லாருமே இந்த சமுதாயத்துல வாழக்கூடிய நிலையில கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடையும் பொறுமையோடையும் தான் இருக்கணும். இது சமுதாய ஒழுங்கினுடைய ஒரு அங்கம். சமுதாய ஒழுங்கினுடைய ஒரு அங்கம் சகிப்புத்தன்மையும் பொறுமையும். அது இல்லை அப்படின்னா நம்மளால வாழ முடியாது இந்த சமுதாயத்துல. இது நமக்கு தான் பெரிய பிரச்சனையா நிற்கும். அதனால சகிப்புத்தன்மை எகைன் யாருக்காக? இறைவனுக்காக சகித்து கொள்வது நிச்சயமாக அவனின் மேலான பாதுகாப்புகளில் நம்மை அமைக்கும் மற்றும் நமக்கான செயல்களின் இறுதி வெற்றிகளை இறைவனே பொறுப்பேற்று. உடனே நம்ம கேள்வி கேட்போம், எல்லாரையுமே நம்ம மன்னிச்சிட்டோம்னா நமக்கே பெரிய ஆபத்து வந்துருமே, நம்மளை பாதுகாத்துக்கணும். நீங்கள் இறைவனுக்காக சகித்து கொள்ளும் போது இறைவன் உங்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று. உங்களுக்கு ஃபைனலா என்ன தேவை? இறுதி வெற்றி தானே தேவை. அதை இறைவன் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இறுதி வெற்றி உங்களுக்காக இறைவன் பொறுப்பேற்றிருக்கு. ஏனென்றால் இறைவனுக்காக நீங்கள் அவர்களை மன்னித்தீர்கள், பொறுத்து கொண்டீர்கள், சகித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இறைவன் பொறுத்து. நம்ம யாரேனும் கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் ஆளாக்கி இருக்கும் நிலையில் அங்கே நம் புறத்திலிருந்து ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்கிறதா என்பதையும் நாம் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். நம் மீது தவறுகள் இருக்கிற பட்சத்தில் உடனடியாக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல நாம ஒருத்தர் மேல கோவப்பட்டுருவோம், அவரை தப்பா நினைச்சிருவோம். ஆனா அதுல நம்ம தப்பும் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த மொமெண்ட்ல அது நமக்கு தெரியாம இருக்கும். அப்புறமா அதை ரியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒருத்தர் மேல வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு முன், கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் கொஞ்சம் இந்த விஷயத்துல, அதாவது இந்த ஒரு தவறான நிகழ்வு நடந்துருச்சு, இதுல நம்மளுடைய தவறு ஏதாவது இருக்கா அப்படின்றது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம தப்பு இருந்திருக்குது அப்படின்னா இறைவன்ட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு பொறுமையா இருந்துறது நல்லது. அந்த நேரத்தில் நம்மை எரிச்சலூட்டிய மனிதர்கள் மீது நாம் அதிகார பெருமையை வெளிப்படுத்தாமல் பொறுமையை மேற்கொள்வது இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவதை போன்றுதான். நாம பொறுமையை வேண்டுவது, பொறுமையை மேற்கொள்வது இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவதை போன்று. நம்முடைய தீமைகளை வெறுப்பதும் மற்றவர்களுடைய தீமைகளை பெரிதுபடுத்தி பார்க்காமல் இருப்பதும், அதாவது அவர்களை மன்னிப்பதும் சகித்துக் கொள்வதும். இப்போ மன்னிப்பதும் சகித்துக் கொள்வதும் அவங்களுடைய தீமைகளை நம்ம பெருசுபடுத்தி பார்க்காம இருந்துக்கிறது. அது இறைவனிடம் மிகப்பெரிய திருப்தியை ஏற்படுத்தி தரவல்லது. அதாவது நம்முடைய தீமைகளை வெறுப்பதும் அவர்களுடைய தீமைகளை பெரிதிப்படுத்தி பார்க்காமல் இருப்பதும், அதாவது அவர்களை மன்னித்து சகித்துக் கொள்வதும் மிகப்பெரிய இறை பிரார்த்தனையை நம் மனதில் ஏந்தி இருக்கக்கூடிய நிலையாகும். அது இறைவனுடைய மன்னிப்பிற்கும் அருள்களுக்கும் நம்மை தகுதியாகும். நம் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி மேன்மைகளை அடைந்து கொள்வதற்குமான வாய்ப்புகளையும் சூழல்களையும் கொண்டதாகவே ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையானது அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த மனித வாழ்க்கை என்பதே நம்மை மனதளவில் ஞானங்களில் உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மனித வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு முறையுமே நம்ம தவறு செய்யறோம். அந்த தவறுகளை திருத்தி கொண்டு மீண்டும் அந்த தவறுகளின் பக்கம் திரும்பாம, மற்றவர்கள் மீது வெறுப்பை கொள்ளாமல் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த ஞானத்தை வேண்டி வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதனால இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இல்லாமல்லாம் இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம கடந்துதான் வரும். ஒரு சூழலை நம்ம எதிர்கொள்கிறோம் என்றால் அங்க 2 வாய்ப்புகள் இருக்கும். நேர்வழியில் அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும், தப்பான வழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம தப்பான வழியில போகாம இருந்துடணும். நேரான வழியில ஸ்டெப்பு போகாம இருந்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா தப்பான வழியில போயிடும். அது பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா
அந்த பிரச்சனைக்கான தீர்வை அடைந்து கொள்வதற்கான ஞானங்கள் நமக்கு தேவை. அதை நாம் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. தீர்வு காணவில்லை, தீர்வு காண்பதற்காக நாம் இறைவனிடம் ஞானங்களை வேண்ட வேண்டும். ஆனால் தீர்வு கிடைக்காமல் போவதற்கான எந்த சாத்தியங்களையும் நம்மிலிருந்து ஏற்படுத்தி விடக்கூடாது. அது என்ன சாத்தியம் என்றால், கோபப்படுவதும், பொறுமையை இழப்பதும், பயப்படுவதும். நாம கோபப்படாம இருந்துட்டோம், கவலைப்படாம இருந்துட்டோம், பயப்படாம இருந்துட்டோம் அப்படின்னாலே சொல்யூஷன் எங்க இருக்கோ அதை நோக்கி நம்ம முன்னேறிடுவோம்னு அர்த்தம். கோவப்பட்டுட்டோம், கவலைப்பட்டுட்டோம், பயப்பட்டோம்னாலே கண்டிப்பா நம்ம சொல்யூஷனுடைய டைரக்ஷன்ல இருந்து ராங் டைரக்ஷனுக்கு நம்ம டைவர்ட் ஆயிட்டோம்னு புரிஞ்சுக்கணும். அதனால எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலுமே நாம என்ன சரி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எது தவறு என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது, அதை நாம் செய்து விடணும். அதுல முக்கியமானது கோபப்பட்டு. எந்த சூழ்நிலைக்குமே கோபம் என்பது ஒரு தீர்வை தராது. அது நம்முடைய உயிரோட்டத்தை கெடுக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதனால இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் நம்மை நேர்வழியில் அடுத்தடுத்த படிகளுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரியான கடின சூழல்களை எல்லாம் எதிர்கொள்ளாமல் நாம் அந்த படிகளில் ஏற முடியாது. இப்போ நாம் பொறுமையாளராக இருக்க வேண்டும், அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றால் அதை எப்போது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? நீங்கள் உண்மையிலேயே பொறுமையாளர் என்பதை எப்போது உணர்ந்து கொள்வீர்கள்? பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தானே அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் இந்த ஒரு விஷயம், வாழ்க்கை என்பதே இந்த மாதிரியான சூழல்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டது. அப்பதானே நம்ம பொறுமையாளர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, சகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். அதனால இப்படிதான் லைஃப் இருக்கு. ஒருவர் நம்மை காயப்படுத்துகின்றார் என்றால் அல்லது சிரமங்களுக்கு ஆளாக்குகிறார் என்றால் அந்த நிகழ்வுக்கு அவர் சார்ந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு காரணமோ ஏதோ ஒரு தொடர்போ அல்லது இறைவனின் நாட்டமோ நிச்சயமாக இருக்கும். இப்போ நம்மளை ஒருத்தர் ஹர்ட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அவர் நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய மாட்டார். இப்போ நேரடியான காரணமா இருக்கலாம், மறைமுகமான காரணமா இருக்கு. எதுவுமே காரணம் இல்லாம இருக்காது. எதுவுமே காரணம், அவர் சார்ந்து எந்த காரணமே இல்லைங்க, அவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்னா கூட இறைவனுடைய நாட்டம் அதுல இருக்கும். அந்த நிகழ்வு மூலமாக இறைவன் உங்களுக்கு அல்லது அவருக்கு ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கலாம், ஒரு சோதனையாக அது நடக்கலாம். அதனால நம் வாழ்வில் கடின நிகழ்வுகள் நிகழும் போது அதற்கு காரணங்களை தேடிக்கொண்டும் தொடர்பு முடிச்சுக்களை யோசித்துக் கொண்டும் கேள்விகள் பல கேட்டுக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் நாம் இருக்க வேண்டாம். யாரையும் விட நம் இறைவன் நன்கறிந்தவன், கணக்கு தவறாதவன், நீதி செய்பவன். எனவே அவனிடமே அனைத்தையும் முழுமையாக பொறுப்புக்கு விட்டுவிட்டு நம்முடைய மனதின் சுமைகளை இறக்கி கொண்டவர்களாக இருந்து விடுவோம். லேசான மனமே பொறுமையையும் தெளிவையும் அடையும் தகுதி கொண்டு. அதனால கால்குலேஷன்ஸ் வேண்டவே வேண்டாம். ஏன்னா இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணி, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லை, எறும்புக்கு நினைச்சதில்லை, வேற யாருக்காவது நினைச்சிருக்கலாமா இல்லையா? அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்மளோட இறைவனுக்கு நல்லா தெரியும். நம்ம எங்கே உயர்த்த வேண்டும், எப்படி உயர்த்த வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்கு தெரியும். அதனால நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு கடின சூழல் நடக்குதுன்னா அதுக்கு எந்த காரணங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்காம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது, ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்காக ஏற்று. ஏனென்றால் இறைவன் நன்கறிந்தவன், கணக்கு தவறாதவன், நீதி செய்பவன். ஒரு ஒரு அணுவளவு கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று இறைவன் அவனுடைய வேதத்தில் சொல்லுகின்றான். இப்போ என்ன வருதோ அது கரெக்டா தான் வந்திருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது இறைவனுடைய மன்னிப்போட கொஞ்சம் சேர்ந்து வருது, அவ்வளவுதான். இறைவனுடைய மன்னிப்பு இல்லாம வந்து அது ரொம்ப கடினமாக நம்மை தாக்கி விட்டு இருக்கலாம். இறைவனுடைய மன்னிப்போடு தான் அது வருகிறது. அதனால வந்து கண்டிப்பா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும், எந்த ஒரு கடின சூழலாகும், முதலில் ஏற்றுக்கொள்ளும். எந்த கேள்வியும் கேட்காம இறைவனிடம், நாம் இறைவனே என்னை மன்னிப்பாயாக, பொறுமையை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிறது தான் உடனடியான பிரார்த்தனையா இருக்கு. ஏன் என்ற கேள்வி இறைவனிடம் நான் எழுப்பக்கூடாது. இறைவன் பதில் சொன்னால் நாம் தாங்க மாட்டோம்.
அதனால் ஏற்றுக்கொள், எந்த கொஸ்டினுமே வேண்டாம். அந்த பொறுமையே இறைவனிடம் வேண்டியவர்களாக இருக்கு. குணங்களில் மேன்மையான மன்னிக்கும் குணத்தை எப்போதும் இறைவனிடம் நாம் வேண்டி விரும்பியவர்களாக இருப்போம். மனிதர்கள் அனைவருக்காகவும் நல் விருப்பங்களை, அதாவது பிரார்த்தனைகளை நம் மனதில் நிறைவாக கொண்டிருப்போம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்காகவே இறைவன் மனிதர்களின் மனங்களை மாற்றுவான். நம்மீது மனிதர்களுக்கும் மனிதர்கள் மீது நமக்கும் முழு இணக்கத்தை ஏற்படுத்துவான். இப்ப என்ன கம்ப்ளைண்ட் நமக்கு? அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க, அவங்க செஞ்ச தப்பு தான், அதை எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? சரி பரவாயில்ல, அவங்க அப்படி தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ நாம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியதுதான். இப்போ அவர்கள் மீது வெறுப்பை கொண்டு கோவப்படுவது, அவர்கள் இறைவன் மன்னிக்க வேண்டும், நேர்வழியை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்கள் மாற வேண்டும் என்று நினைப்பது, இது ரெண்டுத்துல எது இறைவன் ஏத்துப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம நினைக்கிறோம், இல்லப்பா நீ அவன் மேல வெறுப்ப கக்கு, கோவப்படு, அவன் அப்படித்தான் செஞ்சிருக்கான் அப்படின்றத இறைவன் ஏத்துப்பானா? இல்லப்பா நீ கொஞ்சம் பொறுத்துக்க, எனக்காக பொறுத்துக்க, அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினை, அவன் மாறணும்னு நினை அப்படிங்கிறத இறைவன் அப்ரிசியேட் பண்ணும். இது எதுன்னு நமக்கே தெரியும். எதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் இறைவனுடைய செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. நம்ம பிள்ளை எப்படி நடந்துக்குச்சு, அப்படி நடந்துக்கோ, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அப்படி எல்லாரும் கூடயும் நம்ம ரியாக்ட் பண்றதுதான் இங்க தேவை. அந்த அன்பினுடைய வட்டத்தை நாம் விசாலப்படுத்த வேண்டியதுதான் இங்கே தேவையாக இருக்கு. அதனால எல்லாருக்காகவுமே, அதாவது எல்லாருக்காகவுமே ஒரு மனசுல ஒரு நல்ல எண்ணம், யாரை நீங்க பார்த்தாலுமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இது மட்டும்தான் நம்மளுடைய பார்வையின் மொழியாக இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் நீங்க வார்த்தையா கூட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், இந்த உணர்வு அவ்வளவு. உணர்வுக்கு மொழி கிடையாது, உணர்வு. அப்போ அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா இறைவன் என்ன செய்வான்? நம் மீது மனிதர்களுக்கும் மனிதர்கள் மீது நமக்கும் முழு இணக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னும் நமக்காக உலகத்தின் சூழல்களையும் நிகழ்வுகளையும் கூட அவன் மாற்றுவான். அந்த நிகழ்வுகள் உலகில் பல்வேறு நன்மைகளையும் சமாதானங்களையும் ஏற்படுத்தக்கூடும். இப்போ நம்ம இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கும்போது அவரை இறைவன் மாத்திட்டான். யாருக்காக? நமக்காக. அவர் மூலமா ஏதோ ஒரு நன்மை தொடங்கிருச்சு. அந்த நன்மை அப்படியே வளருது, அப்படியே பெருகுது, அப்படியே இமாலய அளவுக்கு வளர்ந்து உயர்கிறது அந்த நன்மை. அந்த நன்மையினுடைய தொடக்கம் யார்? நாம், நம்முடைய பிரார்த்தனை. அதுதான் இங்க நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்மை தொடக்கமாக கொண்டு உலகில் அமைதியும் நன்மையும் நிறைவேறுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்மை பாக்கியவான்களாக மாற்ற இறைவன் விரும்புகின்றான். எனவே அதன் ஒரு தொடக்கமாக நம்மை காயப்படுத்திய அனைவரையும் இறைவனுக்காக மன்னித்து விடுவோம். மனதார அவர்களை மன்னித்து விடுவோம். உடனே நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விதான், அவர்களை நான் எப்படி மன்னிப்பது? அவர்கள் என்னை அப்படி செய்து விட்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள், அவர்களால் எனக்கு எவ்வளவு இழப்பு, எவ்வளவு அவமானம் என்று உலக அடிப்படையிலான லாப நஷ்ட கணக்குகளை போட்டு கொண்டிருக்க வேண்டாம். நம்மீதான இறைவனின் திருப்தியே இந்த உலகின் உண்மையான லாபமும் உயர்வும் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொண்டு எப்போதும் செய்யும். என்ன அவர்னால எனக்கு ஒரு 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க, அவர் மேல எப்படி கோவப்படாம இருக்க சொல்றீங்க, சகித்து போ சொல்றீங்க அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்துல நீங்கள் இறைவனுக்காக அவர்களை மன்னித்து விட்டீர்கள் என்றால் இறைவனுடைய திருப்தி உங்களுக்கு கிடைத்து விடும். இப்ப அந்த 10 லட்சம் பெருசா, இறைவனுடைய திருப்தி பெருசா அப்படிங்கிறதான் கேள்வி. உண்மையான நம்பிக்கையாளர்கள் இறைவனுடைய திருப்தியை பெரிது என்று சொல்வார். நாம இறைவன் மேல நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கான செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அடையாளம். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்வதனால் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். இறைவனுடைய திருப்தி, இப்போ நம்பிக்கை கொள்ளுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனை நம்ம மதிக்கிறோம்னு அர்த்தம். இறைவனை மதிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய வழிகாட்டல்களை மதிக்கின்றோம், இறைவனுடைய வேதத்தை மதிக்கின்றோம், இறைவனுடைய தூதர்களை மதிக்கின்றோம், அவர்கள் கொண்டு வந்த செய்திகளை மதிக்கின்றோம் என்பதுதானே அர்த்தம். அப்ப அவர்கள் கொண்டு வந்த செய்தி அன்பும் நேசமும் கருணையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தானே. அதை நம்முடைய மனதில் கொள்வதை விட்டுவிட்டு உலக அடிப்படையில் எனக்கு 10 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, அவங்க மேல எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு நேர் எதிரான.
வெறும் வாயளவில் நீங்கள், வார்த்தை அளவில் நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் இங்கே நீங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனவே ஒவ்வொரு வாய்ப்புமே நம்மை நம்பிக்கையாளர்களாக ஆக்குவதற்குத்தான். ஒவ்வொரு கடின சூழலுமே நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குத்தான், அதற்கான வாய்ப்பு தான் என்பதை நாம் உணர்ந்து. உண்மையான லாபம் எது? இறைவனுடைய திருப்தி. மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம், மற்றவர்களுடைய தவறுகளை சகித்துக் கொள்வதன் மூலம், பொறுத்துக் கொள்வதன் மூலம் இறைவனுடைய அந்த திருப்தியை நாம் பெற முடியும். அதே நேரத்துல இறைவன் நம்மை பாதுகாப்பான். உடனே நம்ம எப்படி யோசிப்போம்? அப்ப நான் இழப்பை சிந்தித்தால் போதுமா? இறைவன் உங்களை பாதுகாப்பான். இறுதி வெற்றி இறைவனிடமிருந்து உங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் படித்து விட்டோம். அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏக பெரும் பரம்பொருளின் திருப்தியை பெறுவதை விட உண்மையில் வேறு என்ன லாபத்தை நாம் அடைந்து விட முடியும் என்று நினைக்கின்றோம். நம்மீதான இறைவனின் திருப்தியை விட பெரிய லாபம் இருக்கிறது என்று நம்மில் யாராவது நினைத்தால் அது நம்முடைய அப்பட்டமான அறியாமையாகவே இருக்கும். அறியாமை இருள்களில் சிக்கி இருப்பதிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும். அவன் புறமிருந்துள்ள ஞானம் எனும் ஒளியை கொண்டு அவன் நமக்கு உதவி செய்யட்டும். நம்பிக்கையாளர்களுக்கான செய்திதான் இது. நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், இறைவனுடைய வாழ்வியல் வழிகாட்டல்களை பெரிதாக நினைத்து அதை கடைபிடிப்பதற்கு முழு விருப்பத்தை முயற்சியை மேற்கொள்பவர்கள் தான் உண்மையில் நம்பிக்கையாளர். ஒருவரை மன்னிக்கும் குணம் என்பது அவரின் இதயத்தின் ஒரு அழகிய ஆபரணமாகும். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதனை எடுத்து நாம் அணிந்து கொள்வோம். நம்மை அழகு பார்க்க நம் இறைவன் விரும்புகின்றான் என்ற சத்தியத்தை எண்ணிக்கும். இப்ப இந்த இடத்துல எப்போ நாம ஒருத்தரை மன்னிக்க முடியும்? இறைவனுக்காக மன்னிக்கின்றோம். அப்ப இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினாலதானே ஒருத்தரை மன்னிக்கிறோம். நாம அவர் மேல கொண்ட அன்பினால ஒன்னும் மன்னிக்கல. அது ரெண்டாவதா. முதல்ல இறைவன் மன்னிக்க சொல்லியிருக்கான்ப்பா, அதனால மன்னிச்சிடுறேன். அப்போ ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய இதயத்தின் ஆபரணம். இறை நம்பிக்கையை விட இறைவன் வேதத்தில் சொல்ல பயபக்தியே மிகச்சிறந்த ஆடை என்று சொல்லுகின்ற. இப்ப இறைவனுக்காக இறைவனுடைய வழிகாட்டல்களை நீங்கள் பெரிதாக நினைத்திருப்பதுதான் உங்களுடைய இதயத்தின் ஆபரணம். நாம் வெளியிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் ஆபரணங்கள் அல்ல. உங்கள் இதயம் அந்த நம்பிக்கை எனும் ஆபரணத்தை அணிந்திருக்கிறதா என்பதை இறைவன் பார்க்கிறார். இதுதான் அழகிய ஆபரணம். அதை இன்னும் இன்னும் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அன்பு செலுத்தும் போது இன்னும் ஒரு ஆபரணமாக அது கூடுகிறது. இன்னும் நல்ல குணங்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நம்முடைய இதயத்தின் ஆபரணம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மன்னிக்க வேண்டும். ஆனால் பெருமை என்பது மன்னிக்கும் குணத்திற்கும் இன்னும் அனைத்து நல்ல குணங்களுக்கும் நேர் எதிரானது. பெருமை இருப்பதனால்தான் நாம் மனிதர்களை மன்னிக்க மறுக்கின்றோம். நம்ம மனிதர்களை மன்னிக்கலன்னு என்ன அர்த்தம்? நமக்கு பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். பெருமை என்பது என்ன? இதயத்தின் அழுக்கு, ஆபரணம் அல்ல. அதாவது பொதுவா ஆன்மீக மரபுல சொல்லுவாங்க, நான் என்ற தன்மையை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப விட்டொழிப்பீங்க நான் என்ற தன்மையை? நீங்கள் நம்பிக்கையாளராக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் நான் என்ற தன்மையை விட்டொழிக்க முடியும். நான் என்பது என்ன? நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை தானே. இது நம்பிக்கையாளர்களுடைய தன்மை அல்ல. நான் என்பது உண்மையில் மறைய வேண்டும் என்றால் நீங்கள் நம்பிக்கையாளராக ஆக வேண்டும். அப்பதான் நான் மறையும். நான் மறைந்து இருக்கக்கூடிய தன்மை என்பது பெருமையற்ற தன்மை. எல்லா பெருமைகளுமே இறைவனுக்குத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அப்போ யார் நான் என்ற தன்மையில் பெருமை கொண்ட நிலையில் நிலை பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் தான் மன்னிக்க மாட்டார்கள். ஏனால் இறைவன் மன்னிக்க சொல்லுகின்றான். ஆனால் இவர்கள் நான் என்ற பெருமையில் இருப்பதால் அவர்கள் மன்னிக்க மாட்டார். பெருமை என்பது இதயத்தின் அழுக்கு. சில மனித இதயங்களுக்கு அந்த அழுக்கு அழகாக தெரியலாம். மன்னிக்க கூடாது என்று அந்த இதயம் முடிவு செய்யலாம். பெருமை கொண்ட குருட்டு இதயங்களுக்கு இறைவனின் ஒளிமிக்க பாதை தெரியவே தெரியாது. பெருமை கொண்ட மனம் மன்னிப்பதை விரும்பாது. மற்றவர்களை மன்னிக்காத மனம் இறைவனின் அருள்களுக்கான தகுதிகளை ஒருபோதும் அடைய முடியாது. எனவே நம் மனதின் பெருமைகளை நீக்கிக் கொள்ள நாம் உறுதி கொள்ளும். இந்த பெருமை என்பது எல்லா கெட்ட குணங்களுக்கும் தலையா இருக்கு. பெருமை என்பது என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிராகரிப்பாளருடைய அடையாளம் பெருமை. நம்பிக்கையாளருடைய அடையாளம் என்ன? எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு என்பது.
இறைவன் அவனுடைய வேதத்தின் முதல் வசனமாக சொல்வது எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு என்று என்பதைத்தான். ஏனென்றால் பெருமை வேண்டாம். பெருமை வழிகேட்டுக்கான கதவுகளை உங்களுக்கு திறந்து விட்டுவிடும், அதில் உங்களை அழைத்து சென்றுவிடும். அப்போ நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பவர்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்றால், எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்பவர்கள் நம்பிக்கையாளர்கள், நான் தான் எல்லாம் என்று நினைப்பவர்கள் நிராகரிப்பவர்கள். அப்போ எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு என்று சொன்னது பொய், வெறும் வாய் வார்த்தை. அப்ப எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்ற அந்த இறை வேதத்தை நீங்கள் வாழுகிறீர்கள் என்றால் அதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் தானே. அதனுடைய ஒரு வாய்ப்பு தான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை. மற்றவர்களை இறைவனுக்காக மன்னித்து விடுங்கள். இது எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்று நீங்கள் வாழ்வதை போன்றது. நீங்கள் அந்த வார்த்தையை மனப்பாடம் செய்து ஒப்புவித்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், இறைவன் ஏற்றுக்கொள்வார். எனவே மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் அருளால் மன்னிக்க வேண்டிய ஆட்கள் எல்லாரும் வாழ்க்கையிலுமே இருப்பாங்க. அது நமக்கான வாய்ப்பு. இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களை மன்னித்து விடுங்கள். இந்த இந்த நொடி அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு நம்மிலிருந்து நீங்க வேண்டும். இல்ல எனக்கு இது ஏதாவது ஒரு த்ரில்லிங்கா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க பேரை எழுதி தீயை வச்சு கொளுத்தி விட்டுருங்க. அந்த தீ அந்த பேப்பரை அப்படியே எரியும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எருப்பும் வெறுப்பும் எரிஞ்ச மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க. இந்த நொடி அது நீங்க வேண்டும். இறைவனுக்காக நீங்க. இப்போ மன்னிக்காத மனம் இறைவனின் அருள்களுக்கான தகுதிகளை ஒருபோதும் அடைய முடியாது. எனவே நம் மனதின் பெருமைகளை நீக்கிக் கொள்ள உறுதி கொள்வோம். இன்னும் நம் மனதில் உள்ள பகை, வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற கெட்ட பாரங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய மனம் லேசாகும். மனசுடைய பாரம் நீங்கணும்னா கெட்ட குணங்கள். மனதுடைய பாரத்தை போல மிகப்பெரிய பாரம் உலகத்தில் இல்லை. மனம் லேசாகட்டும். எப்ப லேசாகும்? கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி. எதை விட லேசாகட்டும், காற்றை விட அது லேசாகட்டும். பாரமான பொருட்களால் கீழே மட்டும்தான் தங்க முடியும். எனவே கெட்ட குணங்களை மனதில் வைத்துக் கொண்டிருப்பது நம்மை கீழான நிலைகளிலேயே தான் வைத்திருக்கும். எனவே நற்குணங்களை கொண்டும் நம்மீதான இறைவனுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டும் நாம் மேலே எழுவோம். நமக்கான நித்திய வாழ்வு மேன்மை மிக்க உயரங்களில் இருக்கின்றது, இந்த பூமியில் இல்லை. இந்த பூமியில் தான் வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்படுவது இல்லை. இந்த பூமி ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகளில் நமக்கான மறுமை வாழ்க்கை இருக்கிறது. மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மன்னிப்பார்கள், இறைவனுக்காக மன்னிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இறைவனுக்காக ஒரு காரியம் செய்தவர்களை இறைவன் கைவிட மாட்டான், பாதுகாப்பான், உயர்த்துவான், மேலே உயர்த்துவான். இந்த பூமியின் அடிப்படையை விட்டு மேலே உயர்த்துவான். நமக்கான நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு என்றால் நிரந்தரமான வாழ்வு மேன்மை மிக்க உயரங்களில் இருக்கின்றது. அதற்கான இறைவனுடைய அழைப்பும் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு லைஃப் இறைவன் நம்ம கொடுக்க நாடுறோம். ஏன்னா இறைவன் நம் மீது கருணையாளும். இப்ப அந்த வாய்ப்பு எப்படி கொடுக்குறான்? மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா இல்லையா? மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா அங்கே இருங்க. எனவே இறைவனுக்காக அனைவரையும் மன்னித்து. இது ஒரு வியாபாரம் போலதான். இறைவனே தான் சொல்றான், என்கிட்ட வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்றான். ஏன்னா நம்ம தேவையுள்ளவர்கள், மனிதர்களாகிய நாம் தேவையுள்ளவர்கள் என்பதுதான் நம்முடைய அடிப்படை அடையாளம். இறைவன் தேவைகள் அற்றவன். எனவே நாம் இறைவனுக்காக ஒன்றை செய்யும் போது இறைவன் நமக்கு வெகுமதி அளிப்பான். அதன் மீது நமக்கு விருப்பம் இருக்கிறது. அதன் மீது நித்தியமான அந்த வாழ்க்கையின் மீது நமக்கு விருப்பம் இருக்கிறது. மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதை நாம் யாரும் விரும்புபவர்கள் அல்ல. நாம் நித்தியமான மேன்மை மிக்க ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். அந்த விருப்பம் நம்முடைய ஒவ்வொருவர் மனதிலும் உணர்வாக உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கும். அடுத்து, மனிதர்களை மன்னிப்பது என்பது அவர்களுக்கு இறங்கி போவதல்ல, அவர்களோடு மீண்டும் உறவாடுவதும் அல்ல. செகண்ட் ஒரு கிளாரிட்டி. உடனே அவர் பெரிய தப்பு பண்ண உடனே போய் அவரோட நீங்க சேர்ந்து பேசிட வேண்டாம். அது இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு உங்களுடைய மனதில் என்ன தோன்றுக அதை செய்யுங்கள். ஆனால் இங்கே என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களோடு மீண்டும் உறவாடுவதல்ல, இறைவனுக்கு பணிந்து அவர்கள் மீதான அந்த கோபத்தை, வெறுப்பை, பழி உணர்ச்சியை நம்முடைய மனதிலிருந்து நீக்கிக் கொள்ளும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, நீங்க அவரோட பேசாம கூட இருந்துக்குங்க.
ஆனா அவங்க மனசுல வெறுப்போட இருந்துடாதீங்க. அவங்களை இக்னோர் பண்ணிட்டு இந்த பக்கமா போயிடுங்க. இறைவன் அதை வேணான்னு சொல்லல. இறைவன் மனசுல அவங்க மேல வெறுப்பு வச்சுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொல்றேன். அவங்க அழிஞ்சு போயிடணும், அவங்க பழிவாங்கப்படணும், அவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இறைவனுக்காக தானே மன்னிக்கிறோம், அவங்களுக்காக நம்ம செய்யலையே. அதனால மன்னிக்கிறதுன்றது என்னது? அவங்களோட மீண்டும் போய் பேசிக்கிறதும் உறவாடுவதும் அல்ல. அவர்கள் சார்ந்த வெறுப்பு நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் நன்மைகளை அடைய வேண்டும், இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு நேர்வழி இறங்க வேண்டும் என்ற எண்ணம், பிரார்த்தனை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் மன்னிப்பு என்று சொல்லுகின்றார். சரியா? அப்போ மனிதர்களை மன்னிப்பது என்பது அவர்களுக்கு இறங்கி போவதல்ல, அவர்களோடு மீண்டும் உறவாடுவதும் அல்ல. இறைவனுக்கு பணிந்து அவர்கள் மீதான கோபத்தை, பழி உணர்ச்சியை, வெறுப்பை நம் மனதிலிருந்து நீக்கி கொண்டு அவர்களுக்கான பிரார்த்தனையை மனதில் கொண்டு இறைவனின் திருப்தியை பெறுவதாகும். தனக்காக பணிந்தவர்களை, அவனுடைய திருப்தியை மேலாக நினைப்பவர்களை இறைவன் பாதுகாப்பான், உயர்த்துவான். அந்த உயரம் சுகங்களின் சிகரமாய் இருக்கும். இறைவனுடைய பெயரை கொண்டு நம் இதயங்கள் அமைதி பெறட்டும், லேசாகட்டும். இந்த கட்டுரை மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிக்கணும். உங்களில் யாராவது தமிழ் நல்லா படிக்கக்கூடியவங்க இந்த கட்டுரையை அப்படி முழுமையா ஒரு ஸ்ட்ரெச்சில் வாசிக்கலாம். யாராவது விருப்பப்படுறீங்களா? எனிவன்? நானே வாசிச்சிடுறேன். மனிதர்களை மன்னியுங்கள், இறைவனால் மன்னிக்கப்படுவீர்கள். நம் மனதில் எந்த ஒரு மனிதர் மீதும் கோபமும், வெறுப்பும், அதிருப்தியும், சமாதானமின்மையும் இருக்க வேண்டாம். அவர்களை மன்னித்து விடுவோம். யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக அவர்களை நாம் மன்னித்து விடுவோம். நாம் ஒன்றும் தவறுகளே செய்யாதவர்கள் இல்லையே. நம் வாழ்வின் பல தருணங்களில் நாம் செய்த தவறுகளை இறைவன் மன்னித்திருக்கின்றான். நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனைகள் கிடைத்திருக்குமானால் இந்நேரம் நம் நிலைமை வேறுமாறு இருந்திருக்கலாம். கருணையாளனாம் நம் இறைவன் நம்மை மன்னித்து இன்று நம்மை சுகமாக வாழ வைத்து கொண்டிருப்பதற்கு இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றியாக நம்மை காயப்படுத்திய மனிதர்கள் அனைவரையும் நாம் மனதார மன்னித்து விடுவோம். அது மட்டுமல்ல, அவர்களை இறைவன் மன்னித்து நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் நாம் அவர்களுக்காக மனதில் கொள்வோம். இது மிக மேன்மையானது ஒரு மனித குணமாகும். இது போன்ற பல நல்ல குணங்களை நம்மிலிருந்து வெளிப்படுத்தவே இறைவன் பல்வேறு விதமான கடின சூழல்களையும், நிகழ்வுகளையும், அனுபவங்களையும் நம் வாழ்வில் ஏற்படுத்துகின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு அவைகளில் நாம் எப்போதும் தவறிவிடாத வண்ணம் நடந்து கொள்வோம். எனவே யார் மீதெல்லாம் நமக்கு கோபமும் வெறுப்பும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் அனைவரையும் நம் மனக்கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை நாம் மனதார மன்னித்து விடுவோம். ஏற்கனவே சொன்னபடி யாருக்காக இல்லாவிட்டாலும் இறைவனுக்காக அவர்களை நாம் மன்னித்து விடுவோம். அதற்குரிய நற்கூலியாக இறைவன் நம்மை அதிகம் அதிகம் மன்னிப்பான். நமது பெற்றோர்களை, நமது சந்ததிகளை மன்னிப்பான். இன்னும் நம் அனைவருக்குமான நாளைய வாழ்வை அவன் சுகமானதாக அமைத்து தருவான். மனிதர்களின் கெட்ட குணங்கள் குறித்தும் அவர்களின் தரம் தாழ்ந்த நடத்தைகள் குறித்தும் கோபமும் எரிச்சலும் கொள்வதை நாம் தவிர்த்து கொள்வோம். மனிதர்களாகிய நாம் அனைவரும் தவறுகள் செய்யக்கூடிய இயல்பை கொண்டவர்களாகவே படைக்கப்பட்டுள்ளோம். சமுதாயம் எனும் கட்டமைப்பில் வாழ வேண்டியவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் தான் நடந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்காக சகித்துக் கொள்வது நிச்சயமாக அவனின் மேலான பாதுகாப்புகளில் நம்மை அமைக்கும். மற்றும் நமக்கான செயல்களின் இறுதி வெற்றிகளை இறைவனே பொறுப்பேற்றும் கொள்வான். நம்மை யாரேனும் கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் ஆளாக்கி இருக்கும் நிலையில் அங்கே நம் புறத்திலிருந்து ஏதும் தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றதா என்பதையும் நாம் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்மீது தவறுகள் இருக்கிற பட்சத்தில் உடனடியாக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நம்மை எரிச்சலூட்டிய மனிதர்கள் மீது நாம் அதிகார பெருமையை வெளிப்படுத்தாமல் பொறுமையை மேற்கொள்வது இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவதை போன்றதாகும். நம்முடைய தீமைகளை வெறுப்பதும் மற்றவர்களுடைய தீமைகளை பெரிதுபடுத்தி பார்க்காமல் இருப்பதும், அதாவது அவர்களை மன்னிப்பதும் சகித்துக் கொள்வதும் மிகப்பெரிய இறை பிரார்த்தனையை நம்முடைய மனதில் ஏந்தி இருக்கக்கூடிய நிலையாகும். அது இறைவனுடைய மன்னிப்பிற்கும் அருள்களுக்கும் நம்மை தகுதியாக்கும். நம் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி மேன்மைகளை அடைந்து கொள்வதற்குமான வாய்ப்புகளையும் சூழல்களையும் கொண்டதாகவே ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையானது படைக்கப்பட்டுள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை காயப்படுத்துகின்றார் அல்லது சிரமங்களுக்கு ஆளாக்குகின்றார் என்றால்
அந்த நிகழ்வுக்கு அவர் சார்ந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு காரணமோ ஏதோ ஒரு தொடர்போ அல்லது இறைவனின் நாட்டமோ நிச்சயமாக இருக்கும். எனவே நம் வாழ்வில் கடின நிகழ்வுகள் நிகழும் போது அதற்கு காரணங்களை தேடிக்கொண்டும் தொடர்பு முடிச்சுக்களை யோசித்துக் கொண்டும் கேள்விகள் பல கேட்டுக்கொண்டும் குழம்பிக் கொண்டும் நாம் இருக்க வேண்டாம். யாரையும் விட நம் இறைவன் நன்கறிந்தவன், கணக்கு தவறாதவன், நீதி செய்பவன். எனவே அவனிடமே அனைத்தையும் முழுமையாக பொறுப்புக்கு விட்டுவிட்டு நம்முடைய மனதின் சுமைகளை இறக்கி கொண்டவர்களாக இருந்து விடுவோம். லேசான மனமே பொறுமையையும் தெளிவையும் அடையும் தகுதி கொண்டது. குணங்களில் மேன்மையான மன்னிக்கும் குணத்தை எப்போதும் இறைவனிடம் நாம் வேண்டி விரும்பியவர்களாக இருப்போம். மனிதர்கள் அனைவருக்காகவும் நல்விருப்பங்களை, அதாவது பிரார்த்தனைகளை நம்முடைய மனதில் நிறைவாக கொண்டிருப்போம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்காகவே இறைவன் மனிதர்களின் மனங்களை மாற்றுவான். நம்மீது மனிதர்களுக்கும் மனிதர்கள் மீது நமக்கும் முழு இணக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னும் நமக்காக உலகத்தின் சூழல்களையும் நிகழ்வுகளையும் கூட அவன் மாற்றுவான். அந்த நிகழ்வுகள் உலகில் பல்வேறு நன்மைகளையும் சமாதானங்களையும் ஏற்படுத்தக்கூடும். நம்மை தொடக்கமாக கொண்டு உலகில் அமைதியும் நன்மையும் நிறைவேறுவதென்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்மை பாக்கியவான்களாக மாற்ற இறைவன் விரும்புகின்றான். எனவே அதன் ஒரு தொடக்கமாக நம்மை காயப்படுத்தியவர்கள் அனைவரையும் இறைவனுக்காக மன்னித்து விடுவோம். மனதார அவர்களை மன்னித்து விடுவோம். அவர்களை நான் எப்படி மன்னிப்பது? அவர்கள் என்னை அப்படி செய்து விட்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள், அவர்களால் எனக்கு எவ்வளவு இழப்பு, எவ்வளவு அவமானம் என்று உலக அடிப்படையிலான லாப நஷ்ட கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். நம்மீதான இறைவனின் திருப்தியே இந்த உலகின் உண்மையான லாபமும் உயர்வும் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொண்டு எப்போதும் செயல்படுவோம். அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் அந்த ஏக பெரும் பரம்பொருளின் திருப்தியை பெறுவதை விட உண்மையில் வேறு என்ன லாபத்தை நாம் அடைந்துவிட முடியும் என்று நினைக்கின்றோம். நம்மீதான இறைவனின் திருப்தியை விட பெரிய லாபம் இருக்கின்றது என்று நம்மில் யாராவது நினைத்தால் அது நம்முடைய அப்பட்டமான அறியாமையாகவே இருக்கும். அறியாமை இருள்களில் சிக்கியிருப்பதிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும். அவன் புறமிருந்துள்ள ஞானம் எனும் ஒளியை கொண்டு அவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஒருவரை மன்னிக்கும் குணம் என்பது அவரின் இதயத்தின் ஒரு அழகிய ஆபரணமாகும். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதனை எடுத்து நாம் அணிந்து கொள்வோம். நம்மை அழகு பார்க்க நம் இறைவன் விரும்புகின்றான் என்ற சத்தியத்தை எண்ணிக்கொண்டு. ஆனால் பெருமை என்பது மன்னிக்கும் குணத்திற்கும் இன்னும் அனைத்து நல்ல குணங்களுக்கும் நேர் எதிரானது. பெருமை இருப்பதனால்தான் நாம் மனிதர்களை மன்னிக்க மறுக்கின்றோம். பெருமை என்பது இதயத்தின் அழுக்காகும். சில மனித இதயங்களுக்கு அந்த அழுக்கு அழகாக தெரியலாம். மன்னிக்க கூடாது என்று அந்த இதயம் முடிவு செய்யலாம். பெருமை கொண்ட குருட்டு இதயங்களுக்கு இறைவனின் ஒளிமிக்க பாதை தெரியவே தெரியாது. பெருமை கொண்ட மனம் மன்னிப்பதை விரும்பாது. மற்றவர்களை மன்னிக்காத மனம் இறைவனின் அருள்களுக்கான தகுதிகளை ஒருபோதும் அடைய முடியாது. எனவே நம் மனதின் பெருமைகளை நீக்கிக் கொள்ள உறுதி கொள்வோம். இன்னும் நம் மனதில் உள்ள பகை, வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற கெட்ட பாரங்கள் எல்லாம் நீங்கி நம் மனம் லேசாகட்டும். காற்றை விட அது லேசாகட்டும். பாரமான பொருட்களால் கீழே மட்டும்தான் தங்க முடியும். எனவே கெட்ட குணங்களை மனதில் வைத்துக் கொண்டிருப்பது நம்மை கீழான நிலைகளிலேயே தான் வைத்திருக்கும். எனவே நற்குணங்களை கொண்டும் நம்மீதான இறைவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டும் நாம் மேலெழுவோம். நமக்கான நித்திய வாழ்வு மேன்மை மிக்க உயரங்களில் இருக்கின்றது. அதற்கான இறைவனுடைய அழைப்பும் இருக்கின்றது. அதுதான் மற்றவர்களை மன்னிக்கும் வாய்ப்பு. எனவே இறைவனுக்காக அனைவரையும் மன்னித்து விடுவோம். மனிதர்களை மன்னிப்பது என்பது அவர்களுக்கு இறங்கி போவதல்ல, அவர்களோடு மீண்டும் உறவாடுவதும் அல்ல. இறைவனுக்கு பணிந்து அவர்கள் மீதான கோபத்தை, பழி உணர்ச்சியை, வெறுப்பை நம் மனதிலிருந்து நீக்கி கொண்டு அவர்களுக்கான பிரார்த்தனையை மனதில் கொண்டு இறைவனுடைய திருப்தியை பெறுவதாகும். தனக்காக பணிந்தவர்களை, அவனுடைய திருப்தியை மேலாக நினைப்பவர்களை இறைவன் பாதுகாப்பான், உயர்த்துவான். அந்த உயரம் சுகங்களின் சிகரமாய் இருக்கும். இறைவனுடைய பெயரை கொண்டு நம்முடைய இதயங்கள் அமைதி பெறட்டும், லேசாகட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அடுத்த வாசிப்பு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.